السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون آمنا بالله صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இருளகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவுத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வெற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் கல்வி பெறும் உரிமை என்கின்ற தலைப்பில் நான் இந்த உரையின் வாயிலாக சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த தலைப்பில் உரையாற்றுவதற்கு ஒரு பின்னணி ஒன்று இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியாத விஷயம் அல்ல. நீட் தேர்வை குறித்து அகில இந்திய அளவில் மிகப்பெரிய சர்ச்சையும் விவாதமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு பக்கம் தலைநகர் டெல்லியில் போராட்டங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டாலும், மற்றொரு புறம் நீட் தடை கோரி தமிழ்நாட்டிலே தொடர்ந்து போராட்டங்கள் பேசுபொருட்களாகவே இருந்து வருகின்றன. இந்த தேர்வு என்பது ஏன் விலக்கப்பட வேண்டும், ஏன் நீட் தேர்வு என்பது கொடூரமானது என்கின்ற புரிதல் நமக்கு மிகவும் அத்தியாவசியமானது. நமக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று நாம் இருக்க முடியாது. ஏனென்றால் அப்பர் மிடில் கிளாஸ், ஹையர் கிளாஸ் அவங்களுடைய சூழ்நிலை வேற. ஆனால் லோயர் மிடில் கிளாஸ், அதற்கும் கீழே உள்ளவர்களுடைய சூழல் ஓரளவு நன்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி என்பது எட்டாக்கனியாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் சில புள்ளி விவரங்களின் வாயிலாக அறிகிறோம். எனவே ஏன் இந்த தேர்வை நாம் எதிர்க்க வேண்டும், எதிர்ப்பாளர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கருத்தை, அவர்களுடைய கரத்தை நாம் ஏன் வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான சில நியாயங்களை இஸ்லாமிய கல்வி பெறும் உரிமை என்கின்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு, அதற்கு மேலே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய படிப்புக்கு அது மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமைகிறது. யார் படிக்க வேண்டும், யார் படிக்கக்கூடாது என்பதை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தேர்வாக அது அமைந்திருக்கிறது. யார் படிக்கக்கூடாது என்பதையும் அது தேர்ந்தெடுக்கிறது. வெளியில பார்க்கறதுக்கு நுழைவுத் தேர்வு, தகுதி தேர்வு என்கின்ற பேர் இருந்தாலும், அதன் மூலமாக வடிகட்டி எடுக்கப்படக்கூடியவர்கள் அந்த படிப்புக்கு போய் சேர முடியாத சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட் செஷன்ல இப்படி ஒரு மசோதா உள்துறை அமைச்சர் தாக்கல் செய்ய இருக்கிறார். தாக்கல் செய்வாரா இல்லையா என்பது தெரியவில்லை.
எப்படி மருத்துவ கல்விக்கு தேசிய தகுதி தேர்வு நீட் இருக்கிறதோ அதுபோல கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற படிப்புகளுக்கும் அந்த தகுதி தேர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதாவை முன்வைப்பதாக நமக்கு தகவல்கள் கூறின. நம்பகமான தகவல்கள் வந்தன. ஆனால் அந்த நீட் பிரச்சனையினால இதுவரைக்கும் தாக்கலாகாம இருக்குது. இனிமேல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா கூட அந்த தேர்வு எழுத வேண்டிய ஒரு நிலை வரலாம். அந்த பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் நம்முடைய பிள்ளைகள் பொறியியல் படிப்பதற்காக போக வேண்டும் என்று சொன்னால் அந்த தேர்வை எழுத வேண்டிய கட்டாயம் வரும். அப்படின்னா அந்த துறையிலையும் இனிமேல் மாணவர்கள் வடிகட்டப்படுவார்கள். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டோபஸ் கரங்களை போல் விரிந்து அதற்கு பிறகு பொருளாதார படிப்புகள், கலை படிப்புகள் உட்பட எல்லாவற்றுக்கும் இதை நீட்சி செய்வதற்கான அந்த திட்டமும் ஒன்றிய அரசிடம் இருப்பதாகவே நாம் அறிகிறோம். எனவே மருத்துவத்துறைக்கு இந்த எக்ஸாம் இருக்கும் போதே அதை கிள்ளி எறிய வேண்டிய தேவையும் கடப்பாடும் சமூகத்திடம் இருக்கிறது. எனவே என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை, ஒரு சின்ன புள்ளியை உங்களிடத்தில் ஏற்படுத்துவதற்கு நான் விரும்புகிறேன். முதல்ல யார் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத இது தேர்ந்தெடுக்குதுன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படிப்பு என்பது, கல்வி என்பது சமூகத்தில் சிலருக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற இந்துத்துவ கருத்தியலோடு இது ஒன்றுபடுகிறது. ஒரு காலம் இருந்துச்சு, தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்கக்கூடாது என்று இருந்தது. இஸ்லாமிய சமயம், கிறிஸ்தவ மார்க்கம், பௌத்த மதம், இது போன்ற மதங்கள் சமூக நல்லிணக்கத்தையும் சமய ஒற்றுமையையும் மனித சமூகத்தையும் மனித சமத்துவத்தையும் போதித்த காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்தார்கள். இப்போ எந்த இந்துத்துவ கருத்தியல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிரச்சனையாக அமைகிறதோ அந்த கருத்தியல் இன்றைக்கு அதிகாரம் என்கின்ற இடத்திற்கு அமர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட காட்டாற்று வெள்ளம் போல அனைத்து அதிகாரத்தையும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. யாரையும் எதையும் கேட்க விடக்கூடாது, பதிலே சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இருமாப்போடு அரக்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக அந்த கருத்தியல் அமர்ந்திருக்கிறது. அப்ப எனவே அது முடிவெடுக்கிறது. தகுதி தேர்வு என்கின்ற போர்வையில் இந்த லேபிளை மட்டும் நல்ல லேபிளாக ஒட்டி கொண்டு சமூகத்தில் வடிகட்டக்கூடிய வேலையை இது பார்க்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா, முதல்ல இஸ்லாமிய கருத்தை பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரை கல்வி என்பது, இஸ்லாத்தை பொறுத்தவரை விரும்புபவர்கள் படிக்கின்ற விருப்ப தேர்வாக கல்வியை வைக்கவில்லை, சாய்ஸாக வைக்கல இஸ்லாம். மாறாக கல்வியை கடமையாக வைக்கிறது. விரும்பியவர்கள் படித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற சாய்ஸாக வைக்கிற, விருப்ப தேர்வாக வைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொன்னார்கள்? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை என்று வாக்கம் சொன்னார். அப்ப அது விருப்ப தேர்வு இல்லை. சரி, கல்வினா என்ன, அறிவுனா என்ன? அறிவு என்பது ரெண்டு வகையான அறிவையும் எடுத்துக்கொள்ளும். ஒன்று, ஒரு மனிதன் தன்னுடைய நம்பிக்கையை செம்மைப்படுத்திக் கொண்டு தன்னுடைய நடத்தையை, தன்னுடைய பண்பாட்டை, தன்னுடைய வழிபாடுகளை பண்படுத்திக் கொள்வதற்கு தேவையான அந்த அறிவு, நம்ம பாஷைகளை சொல்றதாக மார்க்க அறிவு, அதுவும் அறிவுதான். அதுபோல சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய, இந்த பூமியை வளப்படுத்தக்கூடிய அந்த அறிவு ஞானங்கள், நம்ம பாஷையில சொல்றதாக உலக கல்வி, அதுவும் அறிவுதான். மார்க்க என்ன சொல்லுதுன்னா, அறிவை பெறுவது உன்னுடைய அந்தரங்கத்தை சீர்படுத்திக் கொள்ள, உன்னுடைய நம்பிக்கையை சீர்படுத்திக் கொள்ள, உன்னுடைய வழிபாட்டை
ஒருங்கிணைத்துக் கொள்ள, உன்னுடைய பண்பாட்டை சீர்படுத்திக் கொள்ள, அதுபோல இந்த பூமியில் வளம் சேர்க்க, சமூகத்திற்கு உதவ ஏதோ ஒரு வகையில் அறிவை தேடுவது என்பது உன்னுடைய பொறுப்பு, கடமை என்று பார்க்க சொல்கிறது. சாய்ஸாக வைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லோரும் கற்றுக்கொண்டாக வேண்டும் என்று சொல்கிறது. கல்வியை பெறுவதை ஒரு மனிதனுடைய உரிமையாக இஸ்லாம் சொல்கிறது. நீ கேட்டு பெறு என்று சொல்கிறது. ஆனால் இன்னொரு சொல்லுவாங்க, கல்வி என்பது காணாமல் போன ஒட்டகம் போன்றது. ஒருவர் ஒட்டகத்தை தொலைத்து விட்டால், ஒரு பொருளை தொலைத்து விட்டால், எங்கு கிடைத்தாலும் அதை அவர் எப்படி தேடி எடுத்துக் கொள்வார், அதுபோல அறிவை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அறிவு தேடுவது என்பது அது விருப்ப தேர்வு அல்ல, கட்டாய கடமை. அது ஒவ்வொரு மனிதனின் உரிமை என்று பார்க்கும் சொல்றது. இதுல பாலின வேறுபாடு கிடையாது. ஆண்கள் தான் படிக்கணும், பெண்கள் படிக்கக்கூடாது அப்படி இல்லை. நிற வேறுபாடு இல்லை, சாதி வேறுபாடு இல்லை, சமய வேறுபாடு இல்லை, தேசிய எதுவுமே இல்லை. எல்லோருக்கும் படிப்பு என்பது அவசியம். இந்த சமூகத்தில் எல்லோரும் பங்களிக்க வேண்டியவர்கள். எனவே ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது. எல்லோரும் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற அந்த கடப்பாட்டை மார்க்கம் சுட்டிக்காட்டுகிறது. சிறியவர் பெரியவர் அனைவரிடத்திலேயும் அனைவரும் கல்வி கற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்கள். அருமையான தோழர்களே, அதனால தான் நீங்கள் முஸ்லீம்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வரலாற்று காலத்தில் அந்த கல்வி பெறக்கூடிய இந்த வாய்ப்பை எல்லோருக்கும் சமமாக வைத்திருந்த காரணத்தினால்தான் சுதந்திரமானவர்கள் எப்படி கல்வியை பெற்றார்களோ அதுபோல அடிமைகளும் கல்வியை பெற்றார்கள். அடிமைகள் எப்படி கல்வி பெற முடிஞ்சி? அவங்களுக்கான வாய்ப்பையும் மார்க்கம் திறந்து கொடுத்தது, சமமான வாய்ப்பை கொடுத்தது. எங்கேயும் ஃபில்டர் பண்ற வேலை நடக்கல. வடிகட்டி வச்சியா, யாரையும் வடிகட்டல, நீ வேலை பார்க்க வேண்டியவன், நீ என்ன படிக்க இப்போ என்று மார்க்கம் யாரையும் துரத்தவில்லை. அடிமைகளும் படித்தார்கள், சுதந்திரமானவர்களும் படித்தார்கள். இன்னும் சொல்ல போனா, ஒரு துறையில் விற்பனராக அந்த அடிமை இருப்பாரையானால் அவரிடத்தில் கைகட்டி அனைவரும் வந்து படித்தார்கள். இந்த அற்புதம் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறது. அப்துல் மலிக் பின் மர்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உமையா ஹலீஃபா, அவரை இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தடவை வந்து பார்த்தார். ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவன் வந்து ஒரு பெரிய ஹதீஸ் கலை வல்லுனர். அவங்க வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது அப்துல் மலிக் பின் மர்வான் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்? மின் ஐன கதிம் தயா ஜுஹ்ரி, எங்கிருந்து வர்றீங்க என்று கேட்டார். ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மின் மக்கா, மக்கால இருந்து வர்றேன். அப்படின்னா ஃபமன் ஹல்லஃப்த யசூதுஹா வ அஹ்லஹா, அந்த மக்காவுக்கும் மக்காவாசிகளுக்கும் யார் அங்கே தலைமை தாங்குகிறார்கள், யார் தலைவராக இருக்கிறார்கள்? ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அத்தா பின் அபி ரபாஹ் இருக்கிறார், அத்தா பின் அபி ரபாஹ் இருக்கிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ அவர் கேட்டார், ஃபமினல் அரபி அம் மினல் மவாலி, அவர் சுதந்திரமான அரபியரா அல்லது வேற ஊர்ல இருந்து வந்து அடிமையாகி விடுதலை பெற்ற முன்னாள் அடிமையா என்று கேட்டார். ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, முன்னாள் அடிமை என்று சொன்னாங்க. முன்னாள் அடிமை. பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அத்தா பின் அபி ரபாஹ் அவங்களுடைய தோற்றம் இருக்குதுல்ல, கண்ணங்கரையல்னு இருப்பாங்க, சப்ப மூக்கா இருக்கும், கண்ணங்கரையல்னு இருப்பாங்க, பார்க்கறதுக்கு விகாரமான தோற்றம் இருக்கும். ஆனால் அவர்களைத்தான் அந்த மக்கா கொண்டாடியது, அறிஞராக கொண்டாடியது, விற்பனராக தலையில் தூக்கி வைத்து சுமந்து கொண்டிருந்தது. அவர் யாருன்னு கேட்டா முன்னாள் அடிமை என்று சொன்னார். அப்போ அப்துல் மலிக் பின் மர்வான் கலீஃபா கேட்கிறார், அவரை தலைவரா அப்படின்னு சொல்றீங்களே, அவர் எதனால் தலைமை பொறுப்புக்கு வந்தார்? ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பித்தியானத்தி ஒரு ரிவாயா, மார்க்கப்பட்டின் காரணமாகவும் ஹதீஸ் அறிவிக்கின்ற அந்த தன்மையின் காரணமாகவும். அவர் மார்க்க விற்பனர், அதோட ரொம்ப பேணுதலான மனிதர். அதனால் அவருக்கு தலைமை பதவியை மக்காவாசிகள் அவர் கேட்காமலேயே கொடுத்தார்கள் இந்த சிறப்பை என்று சொன்னார். அப்போ உடனே கலீஃபா சொன்னாராம், அப்படின்னா கரெக்ட் தான், அப்படின்னா கரெக்ட் தான், ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய தன்மை உள்ளவர், ஹதீஸ் துறை ஞானி, அந்த வல்லுனர் கண்டிப்பா தலைவராக இருக்க வேண்டியவர் தான் என்று அவர் சொன்னதாக. இதே மாதிரி அடுத்து ஒவ்வொரு ஆளாக கேட்டுக்கிட்டே வர்றார். யமன்ல யார் தலைவர்? ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, யமன்ல வந்து தாவூஸ் பின் கைசான். இப்படியே இந்த விஷயம் போயிட்டே இருக்கு. ஒரு 5-6 பேரை கேட்கிறார். எல்லாருமே
மினல் மவாலி மினல் மவாலி, முன்னாள் அடிமைகள்னே வருது. அப்போ இந்த விஷயம் நமக்கு எதை உணர்த்துகிறது? கல்வி பெறக்கூடிய வாய்ப்பை சுதந்திரமானவர்களுக்கு எப்படி திறந்து வைத்திருந்ததோ அதுபோலவே அடிமைகளுக்கும் திறந்து வைத்திருந்தது. அதனால் தான் அடிமைகளின் பிள்ளைகளும் கல்வி கற்றார்கள். கல்வி கற்றது மட்டுமல்ல, அந்த துறையில் விற்பனராக திகழ்ந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அந்த ஊருக்கு தலைமை தாங்கக்கூடிய இடத்திற்கு வந்தார்கள் என்று மார்க்கம் சொல்லுது. அப்போ வடிகற்ற வேலையை இஸ்லாம் பார்க்கல, ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, இங்கே இன்னொரு செய்தியை சேர்த்து புரிஞ்சுக்கிறணும். மார்க்கத்தில் இஸ்லாமிய வரலாற்றின் எந்த பகுதியிலும் சரி மாணவர்களிடத்திலிருந்து டியூஷன் ஃபீ வாங்கிக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை இஸ்லாமிய வரலாற்றில் எங்கும் நடந்ததே கிடையாது. முழுக்க இலவசமாகத்தான் கல்வி கற்பிக்கப்பட்டது. காசுக்கு கல்வி கற்பிக்கின்ற முறையை மேற்கத்திய உலகம் தான் முதலில் அறிமுகப்படுத்தியது. இஸ்லாமிய வரலாற்றில் எங்கும் கல்விக்கு காசு வாங்குகிற வேலை நடக்கவே இல்லை. முழுக்க வக்ஃபு என்று சொல்லக்கூடிய என்டோமெண்ட்ஸ், அறக்கொடை, அதன் மூலமாக திரட்டப்பட்ட பணத்திலிருந்து தான் கல்வி நிறுவனங்கள் கட்டுவார்கள். முதல்ல 3 பல்கலைக்கழகங்கள், இந்த உலகத்திலேயே புராதனமான பல்கலைக்கழகங்கள், ஜாமியத்துல் ஜைத்தூனா, இன்னொன்று ஜாமியத்துல் கரவியின், 3வது எகிப்தில் இருக்கக்கூடிய அல் அஸ்கர் யூனிவர்சிட்டி. முதல்ல கரவியின், 2வது ஜைத்தூனா, 3வது அல் அஸ்கர். இந்த 3மே வக்ஃபால கட்டப்பட்டது. வக்ஃபின் மூலமாக கட்டப்பட்ட அந்த நிறுவனங்கள் அங்கே மாணவர்களுக்கு தங்கும் விடுதிகளும் சேர்ந்திருக்கும். மாணவர்களுக்கு தங்குகின்ற அதையும் இலவசமாகவே கொடுப்பார்கள். உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்ற பாருங்க, சாப்பிட்றதுக்கு ஃபுட் அகாமடேஷன், அது எல்லாமே இலவசமாக கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மருத்துவ தேவை, அது அல்லாமல் ஸ்கை ஃபண்டு, மாதந்தோறும் கல்வி உதவித்தொகை, இதெல்லாம் கொடுத்து எதிலிருந்து கொடுப்பாங்க அப்படின்னா எல்லாம் அந்த வக்ஃபில் தான் கொடுப்பாங்க. தோழர்களே, வரலாற்று காலத்தில் இஸ்லாமிய சமூகத்தை அறிவு எழுச்சியின் உச்சத்திற்கு கொண்டு போய் வைப்பதில் இந்த வக்ஃபுகளுடைய பங்கு அளப்பரிய பங்கு. எந்த இடத்துலையும் மாணவன்கிட்ட காசு வாங்கிட்டு, மாணவன்கிட்ட ஃபீஸ் வாங்கிக்கிட்டு கற்றுக் கொடுத்த எந்த நிகழ்ச்சி எங்கேயும் நடந்தது இஸ்லாமிய வரலாறு நடந்ததே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லோருக்கும் இலவச கல்வி, காசு உள்ளவனுக்கு மட்டும்தான் கல்வி அப்படின்னு கிடையாது. நீங்க காசு வாங்கிட்டு கல்வியை கொடுக்கறதா என்ன ஆயிரும்னா, சமூகத்தில் ஒரு தரப்பு மட்டும் தான் படிக்கும், இன்னொரு தரப்பு படிப்பு இல்லாமல் போயிடும். ஒரு பக்கம் மட்டும் வீங்கி நிற்கும், இன்னொரு பக்கம் உள்ள இழுத்துட்டு நிற்கும். இஸ்லாம் அந்த வேலையை செய்யவில்லை. அப்ப எனவே கல்வியை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு மட்டும் சிலருக்கு இல்லை என்கின்ற அந்த சூழ்நிலையை இஸ்லாம் ஏற்கக்கூடாதுங்கிற காரணத்தினால்தான் கல்வியை இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு நடைமுறையை பெருமானார் காலத்தில் இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமிய அரசு செய்து கொண்டே வந்தது. இன்னும் சொல்ல போனா அரசாங்கத்தினுடைய மானியத்தை கூட வாங்க மாட்டாங்க. முழுக்க அந்த வக்ஃபிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து தான் நான் சொல்லக்கூடிய கல்வி நிறுவனங்களை கட்டுவார்கள், நூலகங்களை கட்டுவார்கள், மொழிபெயர்ப்பு வேலைகள் செய்வார்கள், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பார்கள், மாணவர்களுக்கு ஸ்கைபண்ட் கொடுப்பாங்க, அவர்களுக்கு சாப்பாடு எல்லாமும் வக்ஃபில் இருந்தாங்க. என்று பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? வக்ஃபில் நிர்வாகம் செய்யப்படக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்களை பார்த்துத்தான் லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அதுபோல் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எல்லாம் என்டோமெண்ட்ல கட்டப்பட்டது தான். அதற்கு முன்மாதிரிகள் இஸ்லாமிய சமூகத்தில் கட்டப்பட்ட இந்த முன்னணி பல்கலைக்கழகங்கள் என்பதை நாம் இங்கு மனதில் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ சமூகத்துல ஒருத்தருக்கு தான் கல்வி, இன்னொருத்தருக்கு இல்லை, இருக்கிறவருக்கு தான் கல்வி, இல்லாதவங்க இல்லை அப்படிங்கிற பாகுபாடு வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக எல்லோருக்கும் இலவச கல்வியை கட்டாய கல்வியாக, ரைட் டு எஜுகேஷன் இன்னைக்கு சொல்லுது உலகம், இன்னைக்கு சொல்லுது.
ஆனால் இஸ்லாம் ஆரம்பத்திலேயே சொன்னது கல்வி பெறக்கூடிய உரிமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று சொன்னது. தோழர்களே, அதை நீட் எக்ஸாம்ங்கிறது உடைத்து தகர்க்கிறது. ஏன் நாம நீட்டை எதிர்க்கிறோம்? இஸ்லாமிய கான்செப்ட்ல இருந்து மாறக்கூடிய வகையில் சமூகத்தை இஸ்லாத்துக்கு மாற்றமா இருக்குது ஒண்ணு, அது மட்டுமே காரணம் அல்ல, சமூகத்திற்கும் அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குகிறது. சமூக அளவிலேயும் அது மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகிறது. என்ன வலியை ஏற்படுத்துகிறது? நீங்க பார்க்கலாம், நீட் எக்ஸாம் அமலுக்கு வந்ததற்கு பிறகு உள்ள நடைமுறை, அதற்கு முன்னால் உள்ள சூழல், இந்த ரெண்டையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா நீட் என்பது எவ்வளவு கொடூரத்தை செய்திருக்கிறது, எவ்வளவு பாகுபாட்டை இந்த சமூகத்தில் நிலைநிறுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். முதல்ல அரசு பள்ளி மாணவர்கள் +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை 2006 செய்யப்பட்டு வந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி செய்யப்பட்டு கொண்டிருக்கும் போது கிராமப்புற மாணவர்களும் ஏழைகளும் மருத்துவ படிப்புக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நீட் அறிமுகமானதற்கு பிறகு கிராமப்புற மாணவர்களும் ஏழை மாணவர்களும் மருத்துவ படிப்பில் பங்கேற்க முடியாத ஒரு திண்டாட்ட நிலை வந்திருக்கிறது. இதை நம்ம சும்மா சொல்லல, தரவோடு சொல்றோம், டேட்டா இருக்கு. ஏகே ராஜன் குழு 2021 தமிழ்நாடு அரசு நியமித்த அந்த குழு, அவர்களுடைய டேட்டா இருக்கு. என்ன சொல்றாங்க அவங்க? நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பு கிராமப்புறங்களை சார்ந்த மாணவர்கள் அதிக அளவில் MBBS இடங்களை பெற்றார்கள். உதாரணத்துக்கு 2016-17 அரசு கல்லூரிகளில் உள்ள இடங்களில் 65.17% கிராமப்புற மாணவர்கள் இடம் பெற்றார்கள். 2016-17, அதாவது அந்த வருஷம் +2 மதிப்பெண் அடிப்படையில் நடந்த கடைசி வருஷம் வச்சுக்கங்க. +2 அடிப்படையில் MBBS சீட் கிடைச்ச கடைசி வருஷம் வச்சுக்கங்க. அதுல எவ்வளவு மாணவர்கள் சேர்ந்தார்? கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் 65.17% சேர்ந்தார்கள். ஆனால் அதுவே 2020-21 நீட் அறிமுகமானதற்கு பிறகு 49.9% குறைந்தது. கிராமப்புற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. இது 2021 நிலைமை. இன்னைக்குள்ள நிலைமை எடுத்து பார்த்தா வித்தியாசம் இருக்கலாம். அப்போ அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, ஸ்டேட் போர்ட் கல்வி இருக்குது பாருங்க, மாநில பாடத்திட்டம். மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் அதிகமாக MBBS படிப்புக்குள்ள போனாங்க நீட்டுக்கு முன்னாடி. ஆனால் நீட்டுக்கு பிறகு மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களை விட மத்திய பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் அதிகமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் டேட்டா சொல்லுது. 2010-2011 அதாவது +2 அடிப்படையில் MBBS சீட்டு ஒதுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஸ்டேட் போர்டில் படித்த தமிழ்நாட்டில் 2332 பேருக்கு MBBS சீட் கிடைச்சு. 2010-11 2332 பேர் கிடைச்சு. இதுவே CBSE மாணவர்களுக்கு வெறும் 14 பேருக்கு தான் கிடைச்சு. அப்படின்னா மற்றவங்களாம் படிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. மற்றவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்த அகில இந்திய அளவில் உள்ள தேர்வை எழுதி மற்ற இடங்களில் போய் சேர்ந்துருப்பாங்க. ஜிப்பரில் போய் சேர்ந்துருப்பாங்க, எய்ம்ஸில் போய் சேர்ந்துருப்பாங்க, மற்ற இடங்களில் போய் மற்ற மாநிலங்களில் போய் சேர்ந்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 14 பேர் தான் சொன்னாங்க 2010-2011. இது நீட்டுக்கு முன்னாடி. நீட் வந்ததற்கு பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா 2020-21 CBSE படித்த மத்திய பாடத்திட்டத்தில் படித்த 1604 பேருக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடைச்சு. அப்படின்னா ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த வகையிலையும் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. ரெண்டாவது பாதிப்பு. மூணாவது பாதிப்பு என்னன்னு சொன்னால், முதல் தலைமுறை மாணவர்கள், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு சொல்கிறோம் பாருங்க, முதல் தலைமுறை மாணவர்கள், அதான் வீட்டில் வாப்பா அம்மாலாம் படிச்சிருக்க மாட்டாங்க, இவர் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டில் MBBS படிக்கக்கூடிய வாய்ப்பு நீட்டுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. நீட்டுக்கு பிறகு அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு MBBSக்கு தகுதியாகிறது அப்படிங்கிறது மருத்துவ படிப்புக்கு தகுதியாகிறது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இதற்கும் டேட்டா பேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா,
முதல் தலைமுறை மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதை இந்த நீட் வெகுவாக குறைத்திருக்கிறது. 2016-17 மருத்துவ கல்வி இடங்களை பெற்றவங்கள்ல சுமார் 25% பேர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். 2016-17 மொத்தமாக எம்பிபிஎஸ்க்கு சேர்ந்துருப்பாங்கல்ல, சேர்ந்தவங்கள 25% பேர், காவாசி பேர் யாருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஆனால் இதுவே 2020-21 25% என்பது 14% குறைந்து விட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு நேட் தேர்வு என்பது அவர்களை களை எடுத்திருக்கிறது, வடிகட்டி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னு ஒன்று இருக்குது, ரிப்பீட்னு ஒன்று இருக்குது. அதாவது திரும்ப திரும்ப நீட் எழுதுபவர்கள், ஒரே தடவை நீட் எழுதுபவர்கள். இதில் +2 அடிப்படையில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்ச நேரத்தில் அப்போனா ஒரு தடவை தான், 2வது தடவைலாம் செய்ய முடியாது, ரிப்பீட்லாம் கிடையாது. அப்போது எவ்வளவு பேருக்கு இடம் கிடைச்சுன்னு சொன்னால், 2010-11 கிட்டத்தட்ட மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்தவர்களில் சுமார் 93% பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். 93% பேர். ஆனால் இதுவே நீட்டு எக்ஸாம் வந்ததுக்கு பிறகு, உதாரணமாக 2020-21 அந்த ஏகே ராஜன் குழு 2020-21 தான் ஆராய்ச்சி, அதனால தான் 20-21 சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த 2020-21 அப்போ 93 இருந்தது, 28 குறைஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மெடிக்கலுக்கு போகிறவங்க வெறும் 28% பேர் தான். பாக்கி 71% யார் அப்படின்னு சொன்னால் ரிப்பீட்டர்ஸ் தான் இடம் கிடைச்சிட்டாச்சு. அவர் 2 தடவை எழுதியிருப்பார், 3 தடவை எழுதியிருப்பார், 4 தடவை எழுதியிருப்பார், அவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப இடம் கிடைச்சிட்டாச்சு. அப்போ திரும்ப திரும்ப யார் எழுதுகிறார்? அப்போ +2 முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் எந்த வேலையும் செய்யாமல், எந்த படிப்புக்கும் போகாமல், வீட்லேயே உட்கார்ந்து அடகோழி மாதிரி, லக்கான் கோழி மாதிரி இதையே படிச்சுக்கிட்டு நெட் எக்ஸாம் முடிக்கிறது. இந்த மாதிரி ஆள்களுக்கு தான் சீட்டு கிடைச்சி அப்படிங்கிறத பார்க்கிறோம். எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம், நீட் எக்ஸாம் என்பது பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே மருத்துவ கல்வி என்கின்ற ஒரு சூழ்நிலையை, ஒரு அடாத சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 720 மார்க் மொத்தம் நீட்டில், 720 மார்க். 720 மார்க்கில் பாஸ் மார்க்குன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன செய்யுதுன்னா, பாஸ் மார்க்குன்னு ஒன்று நிர்ணயிக்கிறாங்க. அநேகமாக 180 நினைக்கிறேன், 180 100 வச்சுக்கங்க பாஸ் மார்க். இதை எடுத்துட்டாலே அவர் மருத்துவ படிப்புக்கு தகுதியானவர். தகுதியானவர்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு இல்லை, மாறாக இதில் அந்த கலந்தாய்வில் போய் கலந்துக்கிறது, அதில் போய் கிடைக்கும். ஆனால் அதில் போய் கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்கணும்னா, அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சீட் கிடைக்கணும்னா குறைஞ்சபட்சம் 650 மார்க், அதுக்கு மேலே எடுத்திருந்தா தான் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் சில பேருக்கு கிடைக்கும். ஒருத்தர் 200 மார்க் எடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? லட்ச லட்சமாக ஒட்டி கொடுத்தால் டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைக்கும், தனியார் பல்கலைக்கழகங்களில் கிடைக்கும், தனியார் கல்லூரிகளில் கிடைக்கும். அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீட் எக்ஸாம்ங்கிறது தரமான மருத்துவர்களை உருவாக்குவது அப்படின்னு சொன்னால் 720 மார்க்குக்கு நெருக்கமாக யார் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான். உதாரணமாக நாடு முழுக்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 30,000 சீட்டு தான் எம்பிபிஎஸ் சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல் வந்திருக்கக்கூடிய 30,000 பேருக்கு கொடுத்துருந்தா அது தரம்னு சொல்லலாம். ஆனால் அப்படி கொடுக்கல. உதாரணமாக யூபிஎஸ்சி இருக்குது, யூபிஎஸ்சி எக்ஸாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 பணியிடங்கள் காலி அப்படின்னு சொன்னால் முதல்ல 1000 பேருக்கு தான் கொடுப்பாங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இது இருந்துச்சுன்னு சொன்னால் நியாயம். ஆனால் அப்படி இல்லை. இது நீங்கள் பாஸ் மார்க்குன்னு ஒன்று என்ன செஞ்சிடுறீங்க, நிர்ணயிச்சிடுறீங்க. அந்த மார்க் எடுத்தாலே கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம்னு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, வச்சிடுறீங்க. அவங்கள்ட்ட காசு இருந்துட்டா அவங்க என்ன செய்வாங்க, காசை கொடுத்து சீட்டை வாங்கிடுவாங்க. அப்போ தரமான மருத்துவர்கள் எங்கிருந்து வருவார்கள்? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும்.
ஒரு மனுஷன், ஒரு மாணவன் +2 படிச்சுக்கிட்டு நீட் எக்ஸாம் சேர்ந்து படிக்கணும், எவ்வளோ பெரிய அழுத்தம் அது. அதுக்கும் சேர்த்து காசு கட்டினோம்னா எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னணி உள்ளவராக இருக்க வேண்டும். அதுலேயும் ரிப்பீட்னு வச்சுக்கோங்க, 2-3 தடவை எழுதணும்னா ஒவ்வொரு வருஷமும் என்ன கோச்சிங் சென்டருக்கு காசு கட்டணும். அது எவ்வளோ பெரிய பொருளாதார சுமை ஏற்படுத்துகிறது. பொருளாதாரம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? நான் ஒரு சுருக்கமான ஒரு உதாரணத்தின் மூலம் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். நீட்டுங்கிறது எந்த அளவுக்கு சமத்துவமற்ற ஒரு நடைமுறை அப்படிங்கிறத சுருக்கமாக புரிஞ்சுக்கிறது. ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடக்குதுங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இதில் ஸ்கூல் அளவில் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பையன், அவனை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிப்பாட்டியிருக்கிறாங்க. இன்னொருத்தர் யாருன்னு சொன்னால், அவர் டிஸ்ட்ரிக்ட் அளவில் அல்லது மாநில அளவில் ஓடி பழக்கப்பட்டவர், 2-3 தடவை நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி ஆள், அவரையும் அந்த பக்கத்தில் நிப்பாட்டாங்க. முதல் நிற்கிறவர், அதாவது ஸ்கூல் அளவில் ஓடினவர் வந்து குரூப் ஏன்னு வச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அளவில் அல்லது ஸ்டேட் லெவலில் ஓடினவர் ஒரு 2-3 தடவை நீட் எக்ஸாம் எழுதுவார், அவர் குரூப் பி, அவரையும் பக்கத்தில் நிப்பாட்டிக்கலாம். மூணாவது இவர் யாருன்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓடுற ஆள். இவர் நல்லா செருப்பு ஷூலாம் வச்சுருப்பார், அதுக்குன்னு தனியாக கோட்லாம் வச்சுருப்பார். அங்கே அவர் ப்ராக்டிஸ் நல்லா நடக்கும். பெரிய பெரிய வெளிநாட்டு ஆட்கள்லாம் அவருக்கு என்ன செய்வாங்க, ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்படி குரூப் பி, குரூப் சி, இவரையும் பக்கத்தில் நிப்பாட்டுவோம். எல்லாரும் நிற்கிறது ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நீ ஓடு அப்படின்னு கிளப்பி விட்டா யார் இதில் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பா? இன்டர்நேஷ்னல் கோச்சர்கிட்ட யார் வந்து பயிற்சி பெற்றாரோ, யார் இன்டர்நேஷனல் லெவலில் ஓடி ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கிறாரோ, யாருக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமோ அவர் தானே ஜெயிக்க முடியும். வெறும் ஸ்கூலில் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தவர் அவர் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படி ஒருத்தர் ஜெயிச்சாருன்னு சொன்னால் அது ரொம்ப குறைந்த சதவீதம் தான் இருக்கும். அதை பொது விதியாக காட்ட முடியாது. இதுதான் நீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் நல்ல தகுதியோடு தரத்தோடு படிக்கக்கூடிய பிள்ளைகள். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பத்தில் நல்ல படிக்கிற பையன், ஓதுற காலத்திலேயே கொரோனா காலத்தை வீணாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலத்தில் குரானை மனப்பாடம் செய்த ஒரு பையன், +2ல் நல்ல மார்க் எடுத்த பையன், நீட் எக்ஸாம் எழுதுறா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறான். அதெல்லாம் தேவையில்லைங்கிறான். அதற்கான தகுதி உன்ட்ட இருக்குடா, நீ டைம் கொடுத்தா அவனால முடியும். இல்லை, அது எனக்கு நிறைய மன அழுத்தத்தை தரும், நிறைய மனபாரத்தை தரும். அதாவது அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்கி அவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்கு பாருங்க. இப்படிப்பட்ட கொடூரத்தையும் இந்த எக்ஸாம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் என்ன ஆகும்னு சொன்னால், யார் வந்து பெரிய அளவில் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்களோ, யார் ஏற்கனவே ரேஸில் நிறைய ஓடி இருக்கிறாங்களோ, எந்த குடும்பம் கல்வி பின்னணி உள்ள குடும்பமாக ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறதோ, அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. அவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க. அவங்க மட்டும்தான் என்ன செய்வாங்க, மருத்துவராகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்கெல்லாம் சமூகத்திலிருந்து ஒதுக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த ஏகே ராஜனுடைய கமிட்டி இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லியிருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நீட் எக்ஸாம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு MBBS படித்து முடித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் நகர்ப்புற மாணவர்களாகவே இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆபத்து. இது ஒரு பெரிய ஆபத்து. நகர்ப்புறம் என்பது ஒரு மிகப்பெரிய மாய வலையை பின்னக்கூடியது. கிராமப்புற சூழ்நிலை அவங்களுக்கு தெரியாது, அங்கே படக்கூடிய சிரமங்கள் அவங்களுக்கு புரியாது. ஏதோ ஒரு கனவு உலகத்தில், மாய உலகத்தில் வாழக்கூடியவர்கள். இவங்க எப்படி சகிச்சுக்கிட்டு கிராமத்தில் போய் பணி செய்ய முடியும்? இவங்க எப்படி குறைந்த சம்பளத்துக்கு போய் பணி செய்வார்கள்? ஆனால் அதே நேரத்தில் ஒரு கிராமத்திலேருந்து படித்த ஒரு பையன் MBBS முடிச்சிருந்தான்னா அந்த வழி அவனுக்கு தெரியும். அவங்க உட்காந்து வேலை பார்ப்பான். இவர்கள் என்ன செய்வார்கள்? வெளிநாட்டுக்கு ஓடுவார்கள், அல்லது எங்கே அதிகமாக சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அங்கே ஓடுவார்கள். இது சமூகத்தில் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை இன்னைக்கு தெரியாதது. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போச்சுன்னா அந்த நேரத்தில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். என்னவோ நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியே நம்ம உட்காந்துருக்கோம். நீட் எக்ஸாமுக்கு ஏதாவது போராட்டம் நடந்துன்னு சொன்னால் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, யாரோ எதுவோ சத்தம் போடுறாங்கிற மாதிரியே நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் அதுவும் இந்த சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனை என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட மக்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியதும் அவர்களுடைய குரலை ஓங்க செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஏன்னா இது இந்திய மக்கள் சமமாக கல்வி பெறக்கூடிய உரிமையை மறுக்கிறது. இப்படியே வந்துச்சு என்று சொன்னா அடுத்து இன்ஜினியரிங்க்கு வரும், அடுத்து அறிவியல் துறைகளுக்கு வரும், அடுத்து படிப்புகளுக்கு வரும். கடைசியில் என்ன ஆகும் சொன்னா படிப்பு என்பது இங்கு எல்லோருக்கும் அல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து நிற்கும். நாம முளையிலேயே இதை கிள்ளி எறிவதற்கான அந்த வேலையில் ஈடுபடாவிட்டால் கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற நிலையில அந்த நேரத்தில் வரும். அந்த அளவுக்கு நாம விட்டோம்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது. குனிய குனிய குற்றவனும் முட்டாளு, குனிய குனிய குற்றவனும் முட்டாளு, குட்ட குனியவனும் முட்டாளு. தயவு செய்து இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டாம் என்று உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செய்து இது போன்ற விஷயங்கள் அரசுக்கு எட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும். யார் இதற்காக போராடுகிறார்களோ, யார் இதற்காக முன்கை கொடுக்கிறார்களோ அவருடைய கையை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை சொல்லி காலத்தினுடைய அருமை கருதி இது போன்ற விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுமாறு நினைவூட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தாவானா.